6 வயது சிறுவன் திஷான் படுகொலை, தந்தை மீது கொலை குற்றச்சாட்டு. செந்தூலில் வேப் கடைக்குள் பார்க்கிங் செய்த SUV வாகனம், அதிர்ச்சியில் உறைந்த ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள். இந்தியாவிற்கு ஆமைகளை கடத்தும் முயற்சி முறியடிப்பு, KLAவில் 2500 ஆமைகள் பறிமுதல். கில்லான் பண்டார் செந்தோசாவில் சக வெளிநாட்டு நண்பரின் உடலை குப்பை மேட்டில் புதைத்த 7 வெளிநாட்டினர் கைது. கானாவில் ஹெலிகாப்டர் விபத்து, 2 அமைச்சர்கள் பலி. நெகிரி செம்பிலான் பஹாவ் ரொம்பினில் கடந்த மாதம் தனது 6 வயது மகனை கொலை செய்ததாக 36 வயது தந்தை மீது நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஜெலுபு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் 36 வயது அருண்குமார் மீது குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. எனினும் கொலை குற்றம் உயர்நீதிமன்ற அதிகாரத்தின் கீழ் வருவதால் அவரிடம் இருந்து ஒப்புதல் வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. இதையடுத்து செப்டம்பர் 10 வழக்கு மறுசெவிமடுப்புக்கு வரும் என நீதிமன்றம் அறிவித்தது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது அதிகபட்சம் 40 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 12 பிரம்படிகளும் விதிக்கப்படலாம். ஜோஹர் பாரு தாமான் புக்கெட் இண்டாவில் ஜூலை 24 காணாமல் போனதாக கூறப்பட்ட திஷான் 4 நாட்கள் கழித்து ஜிம்பூலில் புதைக்கப்பட்ட நிலையின் சடலமாக கண்டெடுக்கப்பட்டான். திஷாந்தின் தந்தை கைதானதை அடுத்து அவ்விஷயம் வெளிச்சத்துக்கு வந்தது. திஷான் கேபிள் கம்பியால் கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டது சவப்பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. பூலாக்குத்தாம் படகு துறையில் இன்று காலையில் ஒரு பெண் மற்றும் அவரது 3 வயது மகளின் உடல்கள் மிதந்து கொண்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இன்று காலை மணி 7:30 அளவில் படகு துறைக்கு அருகே அவர்களின் உடல்களை பொதுமக்கள் கண்டதாக தென்கில்லான் மாவட்ட போலீஸ் தலைவர் கமால் அரிஃபின் அமான்ஷா தெரிவித்தார். இறந்தவர்களுக்கு சொந்தமான ஆவணங்களை கொண்ட பேக் ஒன்றும் அந்த படகு துறைக்கு அருகே கண்டெடுக்கப்பட்டது. சம்பவம் அறிந்து புலாக்குத்தாம் சுகாதார கிளினிக்கை சேர்ந்த ஊழியர் ஒருவர் அந்த பெண்ணும் அவரது பிள்ளையும் இறந்ததை உறுதிப்படுத்தினார். அவர்களது உடலில் எந்த ஒரு காயங்களும் காணப்படவில்லை. சவ பரிசோதனைக்காக அவ்விரு உடல்களும் கில்லான் துங்கு அம்புவான் ரஹிமா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. குற்றவியல் கூறுகள் எதுவும் கண்டறியப்படவில்லை என்பதால் இதனை திடீர் மரணம் என அறிவித்த போலீசார் இதன் தொடர்பில் மேலும் விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்தனர். மக்களே 13 17 ஆகஸ்ட் வரை ஏயோன் பிக் ஃபாலிம் ஈப்போவில் கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக கொண்டு வரும் பேராக் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல். ஒவ்வொரு நாளும் உங்க ஃபேவரட் ஆர்டிஸ்ட் 80% வரை டிஸ்கவுண்ட், ஹோல்சேல் விலையில் பொருட்கள், லேட்டஸ்ட் காலிவுட் பாலிவுட் கலெக்ஷன், 100க்கும் அதிகமான ரசிக்க ருசிக்க வைரல் ஃபுட் சாய்ஸஸ், சாரி, பஞ்சாபி சூட்ஸ், லெங்கா, குர்தா, குர்தீஸ், ஆக்சசரிஸ் அனைத்தும் உண்டு. திரண்டு வாருங்கள், ஷாப்பிங் செய்யுங்கள். ஏயோன் பிக் ஃபாலிம் ஈப்போவில். கில்லான் பண்டார் செந்தோசாவில் சக வெளிநாட்டு நண்பரை கொன்று குப்பைமேட்டில் புதைத்த சந்தேகத்தில் 2 பெண்கள் உட்பட 7 பேர் கைதாகியுள்ளனர். 20 முதல் 34 வயதிலான அந்த 7வரும் கில்லான் சுற்று வட்டாரங்களில் கைதானதாக தென்கில்லான் போலீஸ் துணைத் தலைவர் கமால் அரிஃபின் அமான்ஷா தெரிவித்தார். வெளிநாட்டு பெண்ணிடம் இருந்து ஜூலை 23 கிடைத்த புகாரின் அடிப்படையில் அக்கைது மேற்கொள்ளப்பட்டது. ஜூன் 20 லோருங் லக்ஸாமனா சாலையில் உள்ள கடை வீட்டொன்றில் கொலை நடந்ததாக கூறி அப்பெண் புகார் செய்திருந்தார். இதையடுத்து விசாரணையில் இறங்கிய போலீஸ் ஒரே வீட்டில் தங்கியவர்களால் 28 வயது வெளிநாட்டு ஆடவர் கழுத்திலும் உடம்பிலும் கத்திக்குத்துக்கு இலக்கானதை கண்டுபிடித்தது. குடிபோதையில் வாக்குவாதம் முற்றி கடைசியில் கொலையில் முடிந்திருக்கிறது. கொலைக்கு பிறகு அங்கிருந்த 6 ஆடவர்கள் சடலத்தை அப்புறப்படுத்தி குப்பை மேட்டில் கொண்டு புதைத்தனர். 34 வயது முதன்மை சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சடலமும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தியும் மீட்கப்பட்டன. சந்தேக நபர்கள் அனைவரும் கில்லான் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்படுகின்றனர். 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி ஆகஸ்ட் ஏயோன் மால் புக்கிட் ராஜா கிளாங்கில் GM இந்தியன்ஸ் அதிரடியாக வழங்கும் கிளாங் வேலி குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல். இதுவரை இல்லாத டிஸ்கவுண்ட்ஸ், ஹோல்சேல் விலையில் பாலிவுட் காலிவுட் கலெக்ஷன்ஸ். நேற்றிரவு கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் KLAA ஒன்றில் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையில் 2500க்கும் மேற்பட்ட சிவப்பு காது ஸ்லைடர் ஆமைகளை இந்தியாவிற்கு கடத்தி செல்லும் முயற்சியை மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனம் AKPS வெற்றிகரமாக முறியடித்துள்ளது.
பெங்களூருக்கு செல்லவிருக்கும் விமானத்தில் ஏறவிருந்த சந்தேக நபர் விமானம் புறப்படும் வாயிலில் கைது செய்யப்பட்டுள்ளார். அனைத்து ஆமைகளும் 3,48,000 ரிங்கேட் மதிப்புடையவை என்றும் அவை மேல் விசாரணைக்காக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என்றும் அறியப்படுகின்றது. இந்த வழக்கு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் மற்றும் அழிந்து வரும் உயிரின சர்வதேச வர்த்தக சட்டத்தின் கீழும் விசாரிக்கப்பட்டு வருகின்றது. Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my. கடந்த செவ்வாய்க்கிழமை செந்தூல் பாயிண்ட் சூட் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் உள்ள வேப் கடை ஒன்றில் SUV வாகனம் மோதி நுழைந்த சம்பவம் வலைத்தளத்தில் வைரலாகி வருகின்றது. அக்கடையின் வெளிப்புறத்தில் இருந்தவர்களில் சிலர் இச்சம்பவத்தை பதிவு செய்து சமூக ஊடகத்தில் பதிவேற்றம் செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பான காட்சி பதிவுகள் இருந்த போதும் SUV வாகனம் எவ்வாறு உள்ளே வந்தது என்பதனை தெளிவாக காண முடியவில்லை. இந்நிலையில் காவல்துறை, போக்குவரத்து அமலாக்க மற்றும் புலனாய்வு துறையினர் இவ்விபத்தில் எவ்வித உயிரிழப்பும் மற்றும் காயங்களும் ஏற்படவில்லை என்று உறுதிப்படுத்தியுள்ளனர். நெகிரி செம்பிலான் செண்டாயானில் பெண் வாடிக்கையாளருக்கு பரிமாறப்பட்ட அசாம்போய் பானத்தில் சிறிய தவளை இருந்ததாக கூறப்படும் உணவகம் 14 நாட்களுக்கு மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. புகார் கிடைத்ததை அடுத்து கடந்த வெள்ளிக்கிழமை சுகாதார அமைச்சின் உணவு பாதுகாப்பு மற்றும் தரக்கட்டுப்பாடு பிரிவு அங்கு சோதனை நடத்தியது. ஆய்வில் அவ்வுணவகம் உணவு பாதுகாப்பு தரத்தை பூர்த்தி செய்ய தவறியது கண்டறியப்பட்டது. இதையடுத்து ஜலான்புசா டகாங்கான் சிண்டாயான் 3இல் உள்ள அவ்வுணவகத்திற்கு 2 அபராத நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட பெண் கிளாஸில் தவளை இருப்பதை கவனிக்காமல் கால்வாசி பானத்தை குடித்துவிட்ட பிறகே உள்ளே ஏதோ வித்தியாசமான பொருள் இருப்பதை உணர்ந்துள்ளார். சந்தேகத்தில் பானத்தை கிளறி பார்த்தபோதே உள்ளே இருப்பது சிறிய தவளை என்பதைக் கண்டு தாம் அதிர்ந்து போனதாக முன்னதாக வைரலான டிக்டாக் வீடியோவில் கூறியிருந்தார். அவ்வீடியோவுக்கு 2.1 மில்லியன் பார்வைகளும் 56,000க்கும் மேற்பட்ட லைக்ஸ்களும் 4,000க்கும் மேற்பட்ட கருத்துகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. Celica Stretch Mark Lotion is enriched with safe and natural ingredients perfect for pregnant women and new mothers. It reduces the stretch marks, improves the skin textures, and keeps the skin nourished throughout this important phase of life. அதிகாலையில் ஒரு வீட்டிற்குள் புகுந்த முகமூடி அணிந்திருந்த ஆடவன் உணவு உட்கொண்டிருந்த வயதான பெண்மணியிடம் கொள்ளையிடும் காணொளி சமூக வலைத்தளங்களில் வைரலானது. சிம்பாங் ரிங்காம் கம்போங் மலாயுவில் நேற்று காலை இச்சம்பவம் நடந்துள்ளது. நேற்று மாலை முதல் வைரலாகி வரும் ஒரு வீடியோவின் அடிப்படையில் அந்த பெண் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடந்துள்ளது. 1.30 வினாடிகள் மற்றும் 1.20 வினாடிகள் நீடிக்கும் 2 வீடியோக்களில் அந்த பெண் கொள்ளையடிக்க வந்த நபரிடம் நீ யார் என்று கேட்பதையும் அதற்கு அலியின் நண்பர் என அந்த ஆடவன் பதில் தெரிவிப்பதையும் கேட்க முடிகிறது. அலி என்று அந்த நபர் கூறியது அந்த பெண்ணின் குடும்ப உறுப்பினர் என்று நம்பப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் உடைகளில் தேடும் நடவடிக்கையில் அந்த நபர் ஈடுபட்ட போது பலமுறை அவரை உட்காரும்படி உத்தரவிடுவதையும் பின்னர் அப்பெண்ணின் பணப்பையை அவரது படுக்கையில் கண்டெடுப்பதையும் அந்த காணொளியில் பார்க்க முடிகிறது. இந்த சம்பவத்தை கிலுவாங் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் பாரின் மொமானோ உறுதிப்படுத்தியதோடு இது குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, பால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். கானாவில் நாட்டின் தென்பகுதியில் ராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 2 அமைச்சர்கள் மரணமடைந்தனர்.
தற்காப்பு அமைச்சர் எட்வர்ட் ஒமானே போமா மற்றும் சுற்றுப்புற அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சர் இப்ராஹிம் முர்தாலா முஹம்மட் ஆகியோருடன் 3 இதர பயணிகள் மற்றும் ஹெலிகாப்டரின் 3 ஊழியர்களும் இந்த விபத்தில் கொல்லப்பட்டதாக கானா அதிபர் அலுவலகம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. அஷாந்தி வட்டாரத்தில் அடர்ந்த காட்டுப்பகுதியில் கானா விமானப்படைக்கு சொந்தமான Z-9 ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. அதில் இருந்த அனைத்து 8 தனிப்பட்ட நபர்களும் உயிரிழந்தது உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த காட்டின் மையப்பகுதியில் ஹெலிகாப்டரின் உடைந்த பாகங்கள் எரிந்து கொண்டிருந்ததை விபத்து நிகழ்ந்த இடத்தில் கைத்தொலைபேசியில் பதிவான காணொளியில் காண முடிந்தது. இந்த விபத்திற்கான காரணத்தை கண்டறிய விசாரணை தொடங்கியிருப்பதாக கானா ராணுவம் தெரிவித்துள்ளது. தலைநகர் அக்ராவில் இருந்து ஒபுவாசி நகருக்கு உள்நாட்டு நேரப்படி காலை 9 மணிக்கு புறப்பட்ட பின்னர் அந்த ஹெலிகாப்டர் காணாமல் போனதாக இதற்கு முன் அறிவிக்கப்பட்டது.